ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று நடந்து முடிஞ்ச பஞ்சாப் மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நடந்த மேட்ச் பற்றி ரிவ்யூ மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மக்களே, இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஜிடி மற்றும் பஞ்சாபுக்கு இடையிலான போட்டியில் பார்த்தோம்னா, முதலாவது பார்த்தோம்னா பஞ்சாப் பேட்டிங் வராங்க. பஞ்சாபில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா பிரயான்ஸ் ஆரியாவும் அதே போல் பிரபான் சிம்ரனும் வராங்க. முதலாவது பார்த்தோம்னா பிரபா சிம்ரன் ரப்படா பாலில் அவுட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பிரயான்ஸ் ஆரியாவும் ஸ்ரேஷ் ஐயரும் உண்மையிலே வேறு லெவல் பார்ட்னர்ஷிப். பிரயான்ஸ் ஆரியா 47 ரனில் அவுட் ஆகிடுறாரு. ஸ்ரேஷ் ஐயர் 97 ரன் வரைக்கும் நின்று விளையாடுறாரு. உண்மையிலே வேறு லெவல் விளையாட்டு. அஸ்மத்துல்லா அதே போல் மேக்ஸ்வெல் அதே போல் ஸ்டோனிஷ் 20 ரன் அடித்தார் 15 பந்துக்கு. அஸ்மதுல்லாவும் 15 பந்துக்கு 16 அடித்தார். மேக்ஸ்வெல் பார்த்தோம்னு சொன்னால் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்களில் பட்டியலில் முதலாவது இருக்கார். சாய் கிஷோர் போலில் எல்பிடபிள்யூவில் அவுட் ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரேஷ் ஐயர் மற்றும் சஷாங்க் சிங் உண்மையிலே வேறு லெவல் விளையாட்டு. 2 பேரையும் கடைசியில் பார்த்தோம்னு சொன்னால் 97 ரனில் 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சஷாங்க் சிங்கிட்ட பார்த்தோம்னா நம்மளோட ஐயர் சொல்கிறாரு அடிச்சு விளையாடுங்கன்னு சொல்லி கடைசியில் 16 பந்துகளில் 44 ரன் அடிக்கிறாரு சஷாங்க் சிங். ஸ்ரேஷ் ஐயர் பார்த்தோம்னா 42 பந்தில் பார்த்தோம்னா 97 அடிக்கிறாங்க. மொத்த டீமுடைய ரன் பார்த்தோம்னா 20 ஓவர் முடியல 243. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் குஜராத் பார்த்தோம்னா பேட்டிங் வராங்க. குஜராத்தில் முதலாவது பார்த்தோம்னா ஷாய் சுதர்ஷனும் அதே போல் சுப்மன் கில்லும் பேட்டிங் வராங்க. உண்மையிலே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஷாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கில்லுடைய விளையாட்டு சிறப்பாக தரமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஷாய் சுதர்ஷன் முதலாவது மெதுவாக அதாவது ஸ்கோர் எடுக்கிற மாதிரி சொல்லி தட்டி விளையாடிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தோம்னா சுப்மன் கில் ஃபஸ்ட்டுக்கு அடிக்க தொடங்கிட்டார். 3 சிக்ஸர் மற்றும் 2 பவுண்டரி இடையில் 14 பந்தில் 33 ரன் அடிச்சு மேக்ஸ்வெல் பந்தில் அவுட் ஆகிடுறாரு கைச்சில். அதுக்கப்புறம் ஷாய் சுதர்ஷனும் ஜோஸ் பட்லரும் சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 41 பந்துகளில் ஷாய் சுதர்ஷன் 74 மற்றும் 33 பந்துகளில் 54 ஜோஸ் பட்லர். உண்மையிலேயே நம்ம நினச்சிட்டு வரக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் ரன் அவ்வளோ குயிக்காக ரன் வந்து நம்ம நினச்சோம் குஜராத் டைட்டன்ஸ் வெல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஷாய் சுதர்ஷனை பார்த்தோம்னா சஷாங்க் சிங் ஹர்ஷீப் சிங் பந்தில் கெச் பிடிச்சி அதே போல் பார்த்தோம்னா ஜோஸ் பட்லர் பார்த்தோம்னா இன்சைட் அவுட் ஆகிறாரு. அதுக்கு பிறகு ஷெஃபர்னு பார்த்தோம்னா 28 பந்தில் 46 கடுமையாக முயற்சி செஞ்சார். திவாட்டியும் அவுட் ஆகிட்டார். பக்கவலமாக இன்னொரு ஆள் இல்லாதால பார்த்தோம்னா அவங்க டீமுடைய மொத்த ரன் 232. 20 ஓவரில் பார்த்தோம்னா 232 மொத்தம் 11 ரன்னால் அவங்க பஞ்சாப் வெற்றி பெற்றாங்க. நான் உங்களுக்கு நேற்று ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் பஞ்சாபுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்தீங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.